ரயில்வே துறையில் தமிழர்கள் தண்டமதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நான் பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ரயில்வே தேர்வு, அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு. இந்த ஒரிஜினல் அந்த கொஸ்டினுடைய அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2/12 டிசம்பர் 2ல செகண்ட் ஷிஃப்ட், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டோம், கொஞ்சம் கேப் இருந்தது. இப்போ தொடர்ந்து அடுத்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ பார்க்க போறோம். அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 ஜேஇ எல்லாமே பார்க்க தான் போறோம். இது ஒரிஜினல் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ண போறோம். இனி அடுத்து வரக்கூடிய ரயில்வே தேர்வுகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பேட்டர்ன், இந்த கொஸ்டின் சம்பந்தமான அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது தொடர்புடைய தலைப்புகள் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க, ஜிகே கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க, ஜெனரல் சயின்ஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க, அந்த பகுப்பாய்வு செய்து பாருங்க. அப்ப எந்த தலைப்புகள் அந்த கொஸ்டின் இருக்குது, எந்த மாதிரியான தலைப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அது தொடர்புடைய தலைப்பு நல்லா படிங்க. இன்னொரு இந்த கொஸ்டினுமே நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருங்க. அந்த கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸுக்கும் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, மீறி 3 ஆப்ஷன்ஸுக்கும் எந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கறத தெளிவா எழுதி நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இனி நம்ம ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு நடந்தது. அதோடைய செகண்ட் ஷிஃப்ட் டிசம்பர் 2 ஜெனரல் அவேர்னஸ் மேத்ஸ் சார் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, கார்த்திக் சார். இது ஜெனரல் அவேர்னஸ், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அதை நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2024 அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் செகண்ட் ஷிஃப்ட். வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவின் நாடாளுமன்ற விவகார குழுவின் தலைவராக செயல்படுகிறது. நாடாளுமன்ற விவகார குழுவினுடைய தலைவராக செயல்படும் யாருன்னு கேட்க ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு நடப்பு நிகழ்வு, ஒரு ஜிகே சம்பந்தமானது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், பிரதமர். அப்ப இந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் குழுவுடைய தலைவராக செயல்படும் யாருன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு இப்ப இருக்காங்க, ராஜ்நாத் சிங் தான் இப்ப இருக்காங்க. அதில் மத்திய நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நாடாளுமன்ற விவகார குழுவின் தலைவராக செயல்படுவது யாரு, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான். சரி, அப்ப அது எந்தெந்த பதவிகள் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஜூலை 2024 பாருங்க, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க. ஜூலை 2020, அப்ப 2020 ஜூலைல என்ன நிலவரம் அப்படிங்கிறது. அப்ப 2020 மார்ச், அப்ப 2024 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல மந்த் வைஸ் கேட்டிருக்காங்க. ராபர்ட் ஜெராட் ரவி, ராபர்ட் ஜெராட் ரவி அப்படிங்கிற ஒரு நபர் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், அதாவது புதிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பதவி வந்து வகிச்சிருக்காரு யார், ராபர்ட் ஜெராட் ரவி. எப்ப ஜூலை 2024. எந்த நிறுவனம் அப்படின்னு 4 நிறுவனம் கொடுத்த, பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல், வோடபோன் இந்தியா, ரிலையன்ஸ் ஜியோ, இன்ஃபோகாம். இப்ப இதுல எந்த நிறுவனத்துக்கு இவர் இந்த பதவி வச்சிருக்காரு அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் 8, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல் உடைய புதிய தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த ராபர்ட் ஜெராட் ரவி. எப்ப ஜூலை 2024. அப்ப அவர் தான் பதவியில் இருந்திருக்காரு. அப்ப எந்த டைம்ல யார் பதவியில் இருந்திருக்காங்க, எந்த அமைப்புக்கு அப்படிங்கிறது நல்லா பாத்துக்க. இது எல்லா நியமனங்களுக்குமே பொருந்தும். அடுத்து 2023 நடைபெற்ற சம்பிரிதியினுடைய 11வது செஷன் ராணுவ பயிற்சி எங்க நடைபெற்றது. அப்ப சம்பிரிதி அப்படிங்கிறதுனா இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையான ராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் வங்காளதேச ராணுவ பயிற்சி சம்பிரிதி. இதோடைய 2023 நடைபெற்ற 11வது செஷன் எங்க நடந்துச்சுன்னா இந்தியாவில தான் நடந்துச்சு. இந்தியாவில் எங்க நடந்ததுன்னா மேகாலயா. மேகாலயாவில் இருக்கக்கூடிய உம்ரோய் அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா? அப்ப 2023 சம்பிரிதியோட 11வது செஷன் நடந்தது மேகாலயாவோட உம்ரோயில நடந்தது. அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அப்ப சம்பிரிதி என்பது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. எந்த 2 நாடும் மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா மற்றும் வங்காளதேசம். அப்ப அது எந்தெந்த செஷன், எந்தெந்த ஆண்டுகள், எந்த இடத்துல நடைபெறுது அப்படிங்கிறது எல்லா ராணுவ பயிற்சிக்கு. அப்ப ராணுவ பயிற்சியில கடற்படை பயிற்சி இருக்கு, விமானப்படை பயிற்சி இருக்கு, நிறைய நாடுகள் மேற்கொள்ள கூட்டு பயிற்சி இருக்கு. அப்ப இந்தியா எந்த நாடு மேற்கொள்கிறது அப்படிங்கிற தொடர்புடையதை நம்ம நல்லா படிச்சுக்கணும். அடுத்து ஒரு புதிய கற்கால தளம் அமைந்துள்ளது எங்க அப்படின்னா குபக்கல்லில். குபக்கல்லில் ஒரு புதிய கற்கால தளம் அமைந்துள்ளது. இது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் வச்சிருக்கு. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா கர்நாடகா. என்னது? கர்நாடகா. குபக்கல் என்னது? புதிய கற்கால இடம்.
எங்க இருக்கு? கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்டவர்களில் தி இன்ஹெரிட்டன்ஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற புத்தகத்தில் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு தலைவர் தொடர்ந்து நம்ம கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அப்ப அந்த புத்தகங்கள் ஆசிரியர் நல்லா நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து ரொம்ப ரீசெண்டா ரொம்ப புகழ்பெற்ற ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒரு புக் தான் நம்ம கேட்கிறாங்க. இதுல இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா சரியான ஆன்சர் கிரண் தேசாய். யாரு? கிரண் தேசாய் எழுதிய புத்தகம் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். அப்ப மீதி இருக்கக்கூடிய அல்கா ஜோஷி, அமிதவ் கோஷ், ராஜீவ் மல்ஹோத்ரா இவங்களும் புகழ்பெற்ற எழுத்து ஆசிரியர்கள் தான். இவர்கள் சம்பந்தம் எழுதிய புத்தகங்களும் கேட்கலாம், பார்க்கலாம். இதுல அல்கா ஜோஷி எழுதிய புத்தகம் என்ன பார்த்தீங்கன்னா தி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம் தி ஹென்னா ஆர்டிஸ்ட். தி ஹென்னா ஆர்டிஸ்ட். தி ஹென்னா ஆர்டிஸ்ட் என்பது மிக மிக புகழ்பெற்ற புத்தகம். யார் எழுதியது? அல்கா ஜோஷி. அடுத்து தி சீக்ரெட் கீப்பர். தி சீக்ரெட் கீப்பர் ஆஃப் ஜெய்ப்பூர். தி சீக்ரெட் கீப்பர் ஆஃப் ஜெய்ப்பூர். தி ஹென்னா ஆர்டிஸ்ட் யாரு? அல்கா ஜோஷி. அதே போல தி பெர்ஃப்யூமிஸ்ட் ஆஃப் பாரிஸ். இந்த மூன்று புத்தகங்கள் மிக மிக புகழ்பெற்ற புத்தகங்கள். எழுதியவர் எழுத்தாளர் அல்கா ஜோஷி. என்னென்ன புத்தகங்கள்? தி ஹென்னா ஆர்டிஸ்ட், தி சீக்ரெட் கீப்பர் ஆஃப் ஜெய்ப்பூர், தி பெர்ஃப்யூமிஸ்ட் ஆஃப் பாரிஸ். இந்த மூன்று புத்தகம் எழுதிய ஆசிரியர் அல்கா ஜோஷி. அதே போல அமிதவ் கோஷ் இவர் எழுதிய புத்தகம் பாத்தீங்கன்னா தி கிளாஸ் பேலஸ். தி கிளாஸ் பேலஸ், தி ஹங்கரி டைட். இந்த ரெண்டு புத்தகங்கள் மிக மிக புகழ்பெற்ற புத்தகங்கள். தி கிளாஸ் பேலஸ் மற்றும் தி ஹங்கரி டைட் என்ற புத்தகம் எழுதியவர் யாரு? அமிதவ் கோஷ். அடுத்ததாக ராஜீவ் மல்கோத்ரா என்ன புத்தகம் எழுதினார்னா பீயிங் டிஃபரண்ட். பீயிங் டிஃபரண்ட். இந்திராஸ் நெட். இந்திராஸ் நெட். பீயிங் டிஃபரண்ட், இந்திராஸ் நெட். அடுத்து தி பேட்டில் ஃபார் சான்ஸ்கிரிட். தி பேட்டில் ஃபார் சான்ஸ்கிரிட். ஓகேங்களா? இதெல்லாம் புகழ்பெற்ற புத்தகங்கள். பீயிங் டிஃபரண்ட், இந்திராஸ் நெட், தி பேட்டில் ஆஃப் சான்ஸ்கிரிட் புத்தகம் எழுதியவர் யாரு? ராஜீவ் மல்கோத்ரா. அப்ப இந்த கொஸ்டின்ல தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற புத்தகம் எழுதியவர் யாரு? கிரண் தேசாய். அப்ப முக்கியமான புத்தகங்கள், மிக புகழ்பெற்ற புத்தகங்கள், உலக லெவல்ல இந்திய லெவல் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பின் வருவனவற்றில் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளின் சிறப்பியல்பு எது? வெப்பமண்டல இலையுதிர் காடு. இலையுதிர் காடு சொல்லுவாங்க பருவக்காற்று காடுகள். இலையுதிர் காடு எல்லாமே ஒண்ணுதான். சிறப்பு இயல்பு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆண்டு முழுவதும் அடர்ந்த விதானமா இருக்கும், தாவர செறிவு குறைவாக இருக்கும், மரங்கள் பருவ காலத்துல இலைகளை உதிர்வடைய செய்யும், பெரிய இலைகள் கொண்ட மரங்கள் இருக்கு. இதுக்கு சரியான இலையுதிர்களும் பொதுவான சிறப்பு பண்பு என்னன்னா மரங்கள் பருவ காலத்தில் இலைகளை உதிர்க்கும். மரங்கள் பருவ காலத்தில் இலைகளை உதிர்க்கும். அதாவது பருவக்காற்று காடுகள் என்று சொல்கிறோம், இலையுதிர் காடு என்றும் நாம் கூறுகிறோம். ஆப்ஷன் சி தான் என்னது சரியானது. ஓகே. அடுத்ததாக இந்தியாவிலும் உலகளவிலும் பங்கு வர்த்தகம், பல்வேறு முதலீடுகள், பல்வேறு டெபாசிட், நிதி முன்முயற்சிகள் மற்றும் கடன் திருப்பி செலுத்த போன்ற நிதி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதார உள்கட்டமைப்பு. இந்த நிதி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதார உள்கட்டமைப்பு எது கேட்கிறேன்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வங்கி நிறுவனம், காப்பீட்டுத்துறை, தரகு, சொத்து மேலாண்மை. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எது சரியானது. வங்கி நிறுவனங்கள். ஓகேங்களா? வங்கி நிறுவனங்கள் அது சரியானது. அதாவது நிதி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதார உள்கட்டமைப்பு எது? வங்கி நிறுவனங்கள் தான் சரியானது. அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இன்ஃபிளேஷன். பணவீக்கம், பணத்துக்கே மதிப்பில்லை சொல்றோம், அது பணவீக்கம். பொருட்களுடைய விலை உயரும், பணத்தோட மதிப்பு குறையும், அதுதான் பணவீக்கம். இந்த பணவீக்கம் பணவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ரெப்போ விகிதம், அதாவது ரெப்போ ரேட் அப்படிம்பாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் என்பது ஆர்பிஐ வந்து வங்கியில் கடன் வாங்கினா அதுக்கு விதிக்கக்கூடிய, அதாவது ரெப்போ விகிதத்தை எவ்வாறு பயன்படுத்துறதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை அதிகரிப்பதன் மூலமாக வங்கிகள்
கடன் வாங்குவதற்கான செலவை உயர்த்துவதன் மூலமாக, வங்கிகள் கடன் வாங்கல் செலவை உயர்த்துவதன் மூலமாக எப்போ உயரும்? இந்த ரெப்போ ரேட்டை அதிகரிப்பதன் மூலமாக பொருளாதாரத்தில் பண அளிப்பை குறைப்பது, மணி சப்ளை அதை குறைப்பதன் வழியாக என்ன செய்யலாம்னா இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்டை உயர்த்தணும். எப்பயுமே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட ரெப்போ ரேட்டோட விகிதம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஆர்பிஐ கிடைக்கக்கூடிய அதனால அந்த ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்டை உயர்த்துவதன் மூலமாக கடன் வாங்கும் செலவை அதிகரிப்பதன் மூலமாக வங்கிகளுக்கு மணி சப்ளையை குறைக்கும் மூலமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். பணவீக்கம் என்பது பணத்துக்கு மதிப்பே இல்லை, அதுதான் பணவீக்கம். அதாவது பணத்தோட மதிப்பு குறைவது. எல்லாத்தையுமே பணம் இருக்கும், அப்ப பணத்துக்கு மதிப்பு இல்லை, விலை கூடும். அதை கட்டுப்படுத்துவதுதான் ஆர்பிஐயோட வேலை. அப்ப ரெப்போ ரேட்டை உயர்த்துறாங்க. ஆப்ஷன் ஏதான அது சரியானது. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எப்ப? இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதன் கீழ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இந்திய குடிமகனாக மாறணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்கணும்? அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இந்திய குடிமகனாக நினைச்சார் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை நாள் வசிக்கணும்? சரியான விடை ஆப்ஷன் சி 7 ஆண்டுகள் வசிக்கணும். எத்தனை ஆண்டுகள்? எந்த சட்டம்? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி 7 ஆண்டுகள் வசிச்சா இந்திய குடிமகனாக ஆகலாம். அடுத்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு வரக்கூடிய வணிக ரீதியான மல்பெரி அல்லாத பட்டுப்புழுக்கள் ஒன்றான எரி பட்டுப்புழு. இந்த பட்டுப்புழு நிறைய இருக்கு. எரி, டசார், முகா, இந்த பட்டுப்புழுக்கள்ல எரி பட்டுப்புழுடைய அறிவியல் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிளோசாமியா ரிசினி. பிளோசாமியா ரிசினி. அப்ப எரி பட்டுப்புழு அது என்ன சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மிகவும் துன்புறுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு வணிக ரீதியான மல்பெரி அல்லாத பட்டுப்புழு ஒன்றான எரி பட்டுப்புழு. அதோட அறிவியல் பேர் தான் இருக்காங்க. பொதுவாக அந்த பட்டுப்புழு எரி வகை இருக்கு, டசார், மூகா இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 1999 முதல் 2000 வரை இந்தியாவில் வேலை செய்யும் மக்களில் எத்தனை சதவீத நபர்கள் இரண்டாம் துறை, அதாவது செகண்டரி செக்டர்ல வேலை பார்க்கிறாங்க? அதாவது இந்த பிரைமரி செக்டர் வந்து விவசாயம் தொடர்புடைய தொழில்கள், செகண்டரி செக்டர் அப்படின்பது தொழிற்சாலைகள், தேர்ட் வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதுல இரண்டாம் துறையில 99 இருந்து 2000 வரைக்கும் எவ்வளவு சதவீதம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 15.8%. இரண்டாம் நிலை துறையில இருக்காங்க. அடுத்ததாக கீழ்கண்ட டெல்லி சுல்தான்களில் எந்த சுல்தான் விவசாய மேம்பாட்டுக்காக திவான் இ ஹோகி திவான் இ ஹோகி என்ற ஒரு புதிய துறையை தொடங்குறாரு? யார் அப்படின்னா விவசாயத்துறையை டெவலப் பண்றதுக்காக திவான் இ ஹோகி என்ற துறையை தொடங்கியது யாருன்னா முகமது பின் துக்ளக். நிறைய சீர்திருத்தங்கள் செய்வார். யாரு? முகமது பின் துக்ளக். ஆனா நிறைய சீர்திருத்தங்கள் தோல்வியில தான் முடிவடைக்கும். அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கக்கூடிய டெல்லி சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். இவர் தான் வந்து அடையாள நாணய முறை அறிமுகப்படுத்தியவர். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரி என்று சொல்லக்கூடிய தௌலதாபாத்துக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். அடையாள நாணய முறை அறிமுகப்படுத்துறாரு. திவானி கோயி முறையை கொண்டு வராரு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாவுதீன் கில்ஜி யாரு? ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் அல்லாவுதீன் கில்ஜி. தென்னிந்தியா மீது வரை படையெடுத்தவர். குதிரைகள் சூடு முறை அறிமுகப்படுத்தியாரு அல்லாவுதீன் கில்ஜி. சாம்சு இல்துமிஸ் யாரு? புத்பி ஐபக்குடைய அடிமை மருமகன். இவர் தான் 40 குழுவை வந்துட்டு அறிமுகப்படுத்த அது ஒளிச்சோட பின்னாடி கியாசுதீன் பால்பன் வந்து ஒழிப்பார். அப்ப விவசாயியோட மேம்பாட்டுக்காக திவானி கோகி என்ற துறையை அறிமுகப்படுத்திய முகமது பின் துக்ளக். இவர் இந்திய வரலாற்றுல முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஜூனாகர் என்ற பெயரை கொண்டவர். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது சுருக்கமாக சிஏஜி, கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி, மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை கணக்காய்வாளர், கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவரை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 148. அப்ப இந்தியாவுடைய பொது பணத்துக்கு பாதுகாப்பு யாருன்னா இவர் தான். யாரு? சிஏஜி, கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது மத்திய அரசு கணக்குகளை மாநில தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. 147 சட்டப்பிரிவு இவரை பற்றி சொல்றது. இப்ப யாரு சிஏஜியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 21, 2024 இருந்து கேட்கலாம். இப்ப நவம்பர் 21, 2020 அப்படின்னா டிசம்பர் 2020 யாரு சிஏஜி அப்படின்னா ஜி சஞ்சய் மூர்த்தி, குண்டு சஞ்சய் மூர்த்தி சொல்லுவாங்க. ஜி சஞ்சய் மூர்த்தி.
இவர் தான் இப்ப இந்தியாவினுடைய சிஏஜி, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நவம்பர் 21 2024 இவர் தான் இந்த பதவியில இருக்காரு. கணக்குகளை மத்திய அரசு கணக்கு தணிக்கை செய்யும் அதிகாரம், பொது பணத்தினுடைய பாதுகாப்பு, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதவி என்று சொல்லலாம். டேஸ் மற்றும் அவரது சகோதரர் இந்திய சுதந்திர போரின் போது ஒரு ரகசிய அமைப்பாக அபினவ் பாரத் மந்திர், அதாவது யங் இந்தியா சொசைட்டி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சுதந்திர போராடும் போது ஒரு ரகசிய அமைப்பு, அந்த ரகசிய அமைப்பு பேர் என்னது? அபினவ் பாரத் மந்திர். அதுக்கு இன்னொரு பேர் யங் இந்தியா சொசைட்டி. யார் நிறுவுறாங்க? சரியானது விநாயக் தாமோதர் சர்க்கார், சுருக்கமாக வி.டி. சவார்கர் அப்படி கூட சொல்லலாம். விநாயக் தாமோதர் சவார்கர், வி.டி. சவார்கர் அப்படி கூட சொல்லலாம். இவர் தான் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னவர். முதல் இந்திய சுதந்திர பாய்ந்த முதல் நூலை எழுதியவர் யார் கேட்டா வி.டி. சவார்கர் தான். இவர் தான் இவர் சகோதரர் சேர்ந்து ஒரு ரகசிய அமைப்பை நிறுவுறாங்க. அடுத்து இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள், செயற்கைக்கோள் ஆர்டிபிஷியல் சேட்டலைட் எது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால விண்ணில் ஏவப்பட்டது? இஸ்ரோவால விண்ணில் ஏவப்பட்ட முதல் ஆர்டிபிஷியல் சேட்டலைட் எது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆரியப்பட்டா. என்னது? ஆரியப்பட்டா தான் இந்தியாவில் முதல் விண்ணில் செலுத்தப்பட்ட, இஸ்ரோவால் செலுத்தப்பட்ட முதல் ஆர்டிபிஷியல் சேட்டலைட். அடுத்து பெட்ரோலிய பணிகளை டேஸிலிருந்து விலக்கிக் கொள்ள மத்திய அரசு ஆகஸ்ட் 2024 மக்களவையில எண்ணெய் வயல்கள், அதாவது ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு திருத்த மசோதாவானது அறிமுகப்படுத்தி கேட்கிறாங்க. எதுல இருந்து பெட்ரோலிய பணிகள் வந்து விலக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னா சரியான ஆன்சர் சுரங்கங்கள் தான் விலக்கிக் கொள்வதற்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அது பேரு எண்ணெய் வயல்கள் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு திருத்தம் 2020 அறிமுகம். என்னது? சுரங்கங்கள் விலக்கிக் கொள்வதற்கானது பெட்ரோலிய பணிகளை. ஓகே. அடுத்து ஒளிச்செறிவு SI அலகு லூமினாஸ் இன்டென்சிட்டி, SI யூனிட் ஆஃப் லூமினாஸ் இன்டென்சிட்டி, லைட் ஒளிச்செறிவு SI அலகு என்னது அப்படின்னா கேண்டிலா. ஒளிச்செறிவு கேண்டிலா. அப்ப கெல்வின் எதுக்கள்? வெப்பநிலையோட SI அலகு தான் கெல்வின், திறனின் அலகு வாட், வெப்பத்தின் அலகு ஜூல், ஆற்றலின் அலகு ஜூல். ஒளிச்செறிவு SI யூனிட் ஆஃப் லூமினாஸ் இன்டென்சிட்டி, லைட் அழைக்கக்கூடியது கேண்டிலா, சவுண்ட் அழைக்கக்கூடியது டெசிபல். ஓகே. அடுத்து SI யூனிட் சம்பந்தமாக, அளவீடுகள் சம்பந்தமாக, மாறிலிகள் சம்பந்தமா நல்லா பார்த்துக்கணும். அடுத்து டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் ஏகாதிபத்திய அரசர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப டெல்லி சுல்தான் நிறுவியவர் யாருன்னா தோற்றுவித்தது குத்துப் ஐபக் தான். ஏன்னா அவர் தான் முதல் மரபுல, அடிமை மரபுல வராது. இருந்தாலும் ஏகாதிபத்திய அரசு அப்படிங்கிற வினாவுக்கு விடையாக எதை கொடுத்திருக்காங்கன்னா சம்சுதீன் இல்துமிஸ். இவர் யார் அப்படின்னா குத்துப் ஐபக் உடைய அடிமை. இப்ப அவருக்கு முன்னாடி இந்த குத்துப் ஐபக் என்னது? முகமது கோரியுடைய அடிமை. அவர் விட்டு சென்ற பகுதிகளை இவர் தானாக ஒரு புதிய ஒரு அரசு தோற்று டெல்லி சுல்தான். ஓகேங்களா? அதனால முதல் ஏகாதிபதி அரசு என்று யாரை சொல்றாங்க? சம்சுதீன் இல்துமிஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக 2013 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வசதியான வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு குடியிருப்பு அனுமதி வழங்கக்கூடிய இந்த கோல்டன் விசா திட்டத்தை 2024 ஆண்டு ஜனவரி 1 முதல் நிறுத்தியுள்ள நாடு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது குடியிருப்பு அனுமதி வழங்கக்கூடிய கோல்டன் விசா திட்டம் 2024 ஜனவரி 1 நிறுத்திருக்கு. எந்த நாடு அப்படின்னா சரியான ஆன்சர். அப்ப இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விசா எந்த நாடு வந்து இப்ப அலோவ் பண்றாங்க, எதாவது நிறுத்துறாங்க சம்பந்தமா கேட்பாங்க. இது நெதர்லாந்து தான் சரியான ஆன்சர். அடுத்து அக்டோபர் 2024 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்கும் போது மந்த் இயர் தான் கேட்பாங்க. பொதுவா 2024 இருக்குது. அக்டோபர், செப்டம்பர், ஜூன், ஜூலை அப்படி. அக்டோபர் 2024 பங்களாதேஷ்க்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியோட கேப்டன், 2020 கிரிக்கெட் பங்களாதேஷ்க்கு எதிரானது. இந்திய டீமோட கிரிக்கெட் யார்? இந்திய டீமோட கேப்டன் யார் அப்படின்னா சரியானது 2024 அக்டோபர்ல சூரியகுமார் யாதவ். அப்ப எந்தெந்த போட்டிகள்ல யார் கேப்டனா இருக்காங்க அப்படிங்கறத நல்லா பாத்துக்கணும். இப்ப யாரு? சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா இருக்காரு. அடுத்து பின் வருவனவற்றில் எது சவானா, வறட்சி புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள ஒரு ஆளுமை உயிரினமாகும்? அதாவது வறட்சி புல்வெளி அப்படி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை உயிரினம் எது அப்படின்னா என்னது? யானை. என்னது? யானை தான் சரியானது. இங்க ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, சிங்கம் எது சரியான ஆன்சர் தான். வறட்சி புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு ஆளுமை உயிரினம் யானை. அடுத்து அருணாச்சல பிரதேசத்துல ஆதி சமூகத்தினருடைய சமூக மத விழா எது அப்படின்னா சரியான ஆன்சர் என்ன? சோலுன் பெஸ்டிவல்.
அப்ப அருணாச்சல பிரதேசனுடைய ஆதி சமூக மக்கள் கொண்டாடக்கூடிய சமூக மத விழா இது சோலும் திருவிழா. அப்ப இந்த போகாலி பிகுலாம் பாத்தீங்கன்னா, போகாலி பிகு அஸ்ஸாம் மாநிலம். இந்த ராஜ்கிர் நடந்தது எங்கன்னா, இது வந்து பீகார். ராஜ்கிர் நடன திருவிழா பீகார்ல இருக்கக்கூடிய நடன திருவிழா ராஜ்கிரி. இது மொத்தம் 3 நாட்கள் நடைபெறக்கூடியதுதான் இந்த பீகார்ல ராஜ்கிர் நடன திருவிழா. அதே போல சன்பூஜா திருவிழா பாத்தீங்கன்னா, பீகாரு, நேபாளம், ஜார்க்கண்ட். பீகாரு, நேபாளம், ஜார்க்கண்ட் இந்த 3 இடங்களை கொண்ட திருவிழா சன்பூஜா. இது மொத்தம் 4 நாட்கள் நடைபெறக்கூடியது. இந்த ராஜ்கிர் 3 நாட்கள் நடைபெறக்கூடியது. போக்காலி பிகு அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெறக்கூடியது. சோலன் பெஸ்டிவல் அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? இந்த பெஸ்டிவல் திருவிழா நடனங்கள் சம்பந்தமா நல்லா பார்த்துக்கணும். அடுத்து அக்டோபர் 2023ல மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு, அதாவது அட்வான்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புதிய அறிமுகம் இருந்தது அப்படின்னா சரியானது. வீடியோ சம்பவம் கண்டறிதல் மற்றும் அமலாக்க அமைப்பு ரைட்ஸ் சரியானது ஆப்ஷன்ஸ். இதை ஒரு புதிய ஒரு அறிமுகமாக இருந்தது. அப்போ புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னா முன்னெடுப்புகள் முயற்சி எல்லாம் நடப்பு நிகழ்வு நோக்கி நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 14ஆம் நூற்றாண்டுடைய 2வது காலாண்டில் 2வது காலம் அப்ப 1252 1350 320 2வது காலாண்டு 326 டு 350 வச்சுக்கலாம். தென்னிந்தியாவோட 3 சுதந்திர ராஜ்யங்கள் நிறுவப்பட்டன. அதுல எது ஒரு பகுதியாக அல்லாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப 14 நூற்றாண்டு 2ஆம் காலம் நிறுவப்பட்ட 3 சுதந்திர ராஜ்யங்கள் எதுனா பாமினி, விஜயநகரம், மாபார். அப்ப எந்த தௌலதாபாத், தேவகிரி இதெல்லாம் சொந்த ராஜ்யம் கிடையாது. நிறுவப்படும். அப்ப இதுதான் என்னது ஆன்சர். ஓகேங்களா? அதாவது பகுதியாக இல்லாதது. அடுத்து இந்தியாவின் 8வது ஐந்தாண்டு திட்டத்தோட தலைவர். அப்ப 8வது எப்ப நடக்குது? 1992 இருந்து 1997. ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவது யாருன்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன். அப்ப 8வது திட்டம் எப்ப கொண்டு 97 அப்ப யாரு இந்தியாவோட பிரதமர் இருக்காங்கன்னா பி.வி. நரசிம்மராவ் இருக்காங்க. நிதியமைச்சராக மன்மோகன் சிங் அவர்கள் இருக்காங்க. அப்ப பி.வி. நரசிம்மராவ் தான் தலைவராக. இவருடைய ஆட்சி காலத்துல தான் என்ன பண்ணி வராங்க? எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டிசம், குளோபலைசேஷன், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்தியாவுக்கான புதிய பொருளாதார கொள்கையை 91ல கொண்டு வராங்க. இதைத்தான் 8வது நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையது கூட சொல்றாங்க. அப்ப இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக பார்க்கப்பட்ட இந்த எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேட்டிசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார்மயம், உலகமயம் சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த பி.வி. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அப்பதான் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் அவர்கள் தான் அவருடைய டைம்ல தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக பின்வரும் சீர்திருத்த அமைப்புகளில் எது அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வழிகாட்டுதலின் கீழ் பண்டைய இந்திய மதங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் பற்றி ஆய்வுகள் ஊக்குவித்தது அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து எதுக்கு வராங்க? எதுக்கு தலைமை கீழே வராங்க? எந்த அமைப்பு? தியோசோபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்ம ஞான சபை சொல்லுவாங்க. கடவுளை பற்றிய அறிவு தியோசோபிக்கல் பிரம்ம ஞான சபை. பிரம்ம சமாஜம் கிடையாது. பிரம்ம சமாஜம்னா ராஜா ராம்மோகன், அதுக்கப்புறம் 2ஆம் பிரிவு இந்திய சமாஜம், சாதாரண சமாஜம் அது வேறு. ஆரிய சமாஜம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண மிஷன், சுவாமி விவேகானந்தர். அப்ப தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னா பிரம்ம ஞான சபை. அது எங்க தோற்றுவிக்கிறாங்க? 1875ல அமெரிக்காவில் நியூயார்க்ல ஹென்ரி எஸ் ஆல்காட், மேடம் பிளவாஸ்கி அவளை தோற்றுவிக்கப்பட்டதா தியோசோபிக்கல் சொசைட்டி. அங்க சென்னை அமைப்பு தலைவராக வரவர்தா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க சொல்லக்கூடிய பண்டைய இந்திய மதங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் ஊக்குவித்ததா தியோசோபிக்கல் சொசைட்டி. ஓகே. அப்ப இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் சம்பந்தமும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட் முறையில எந்த இயற்பியல் காரணி 6.62207015 10⁻³ ஜூல் ஹெர்ட்ஸ் பவர் மைனஸ் மதிப்பை கொண்டுள்ளது எதுங்க? சரியான பிளாங்க் மாறிலி. இந்த பிளாங்க் மாறிலினுடைய மதிப்பு தான் 6.6. ஓகேங்களா? அப்ப மீதி மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயற்பியல் மாறியல் சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஓன் கிளிப்சிங் மாறிலி, இந்த ஓன் கிளிப்சிங் மாறியோட மதிப்பு என்ன பாத்தீங்கன்னா 25812. ஓகேங்களா? இதான் இது ஓன் கிளிப்சிங் மாறிலியுடைய மதிப்பு. பிளாங்க் மாறிலி மதிப்பு என்ன? 6.6. அடுத்து ஸ்டீபன் போல்ஸ்மேன் மாறிலியோட மதிப்பு என்ன பாத்தீங்கன்னா ஸ்டீபன் போல்ஸ்மேன் மாறிலி 5.6866 into
10⁻8 இந்த மாதிரி மதிப்பு வரக்கூடியது அது ஸ்டீபன் போல்ஸ்மேன் மாறிலி. அடுத்ததாக அவகோட்ரா மாறிலி தெரியும். அவகோட்ரா எண் மாறாத எண் 6.023 × 10⁻23 பேர் மோல் அல்லது மோல் பவர் -1 அல்லது பேர் மோல்னு சொல்லுவாங்க. இது அவகோட்ராவுடைய மதிப்பு. அப்ப இந்த இயற்பியல் மாறிலிகள், இயற்பியல் அலகுகள், அளவீடுகள், சமன்பாடுகள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்திய கடற்படைக்கும் வங்கதேச கடற்படைக்கும் இடையிலான இருதரப்பு பயிற்சியின் 4வது பதிப்பான போங்கோ சாகர் 2023ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் நடைபெற்றது அப்படின்னா நவம்பர் மாதத்தில் நடைபெற்றது. என்ன பயிற்சி? போங்கோ சாகர். யாரு? இந்தியா வங்கதேச கடற்படை கூட்டு பயிற்சி 4வது பதிப்பு. ஓகேங்களா? அடுத்து ஒரு எர்க் என்பது எதற்கு சமமான மதிப்பு அப்படின்னா சரியான ஆன்சர் 10⁻7 ஜூல். ஒரு எர்க் என்பது 10⁻7 ஜூலுக்கு சமம். ஒரு கலோரி 42 ஜூலுக்கு சமமானது. அப்போ ஒரு எர்க் என்பது 10⁻7 ஜூல்களுக்கு சமமானது. அடுத்து செல்லுலார் உயிரியலுடைய அடிப்படையில பின்வரும் கூற்றில் எது சூடோபோடியா அப்படின்னா பொய்க்கால்கள் மூலமா தான் அமைப்பு இடப்பெயர்ச்சி அடைய சொல்றோமா? அதான் சூடோபோடியா. அந்த பொய்க்கால்கள் எதை சிறப்பாக விவரிக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. பொய்க்காலுடைய பண்பு என இடப்பெயர்ச்சி தான். அப்ப என்னது? இயக்கத்துக்காகவும் ஊட்டச்சத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய செல்சவினுடைய தற்காலிகமான நீட்சிகள். அதான் என்னது? சரியானது. சூடோபோடியா அமைப்பாவில் காணக்கூடிய இடப்பெயர்ச்சி உறுப்பு தான் இந்த பொய்க்கால்கள் சூடோபோடியா. அடுத்து இந்துஸ்தானி பாரம்பரிய இசையில பின்வரும் கருவிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படாத கருவி எது கேட்கிறாங்க. பயன்படுத்தக்கூடிய கருவி இந்துஸ்தானி பாரம்பரிய எது? சரோட், வீணா, சித்தார். இதெல்லாம் இந்துஸ்தானி பாரம்பரிய இசையில பயன்படுத்துறாங்க. எது பயன்படுத்தல? கடம் என்னது? பானை. இதுதான் பயன்படுத்துறதுல. இதுதான் என்னது? ஆன்சர். பயன்படுத்தப்படாத இசைக்கருவி இந்துஸ்தானிய பாரம்பரிய இசையில எது பயன்படுத்துறாங்க? சரோட், வீணா, சித்தார். அடுத்து 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக். பாரா ஒலிம்பிக் எங்க நடந்ததுன்னா பாரிஸ்ல தான். இந்த போட்டிகள்ல வெள்ளி பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசன் எந்த விளையாட்டும் தொடர்புடையவர்? பாரிஸ் பாரா ஒலிம்பிக் வெள்ளி பதக்கம் துளசிமதி முருகேசன் எந்த பிரிவு? பேட்மிண்டன் தான் அது சரியானது. அப்ப அந்த விளையாட்டு போட்டிகள்ல எந்த பிரிவு யாரு எந்த ஈவென்ட் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்திய அரசால் தொடங்கப்பட்ட புதிய இந்திய எழுத்தறிவு திட்டத்துல நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் எந்த வயதிலே உள்ளடக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கா அப்படின்னா சரியானது 15 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்கள். என்ன திட்டம்? புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம். யார் ஸ்டார்ட் பண்ணா? இந்திய அரசு. ஓகே, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். அடுத்து டிசம்பர் 1 30 நவம்பர். அதாவது 2023 டிசம்பர் 1 இருந்து 2024 நவம்பர் 30 வரையும் G20 தலைவர் பதவி வகித்த நாடு எது அப்படின்னா சரியானது பிரேஸ். அடுத்து கேட்பாங்க 2020 டிசம்பருக்கு மேல யாரு அப்படின்னா கேட்பாங்க. தொடர்ந்து அதிகமான அப்டேட் நம்ம நல்லா அப்டேட்டடா இருக்கணும், நாலேஜா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி கரண்ட் கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து லக்னோ மற்றும் காசிப்பூரை இணைக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பூர்வாஞ்சல் விரைவுச்சாலை எந்த ஆண்டு இந்திய பிரதமர் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா சரியான ஆன்சர் 2021. 2021 இந்திய பிரதமர் வைக்கப்பட்ட அந்த பூர்வாஞ்சல் விரைவுச்சாலை எதை இணைக்குது? லக்னோ மற்றும் காசிப்பூர். அடுத்து உயிருள்ள அல்லது நிலையான செல்களை கரைப்படுத்த பயன்படுத்தக்கூடிய நீல ஒளிர்வு சாயம் எதுனா டேபி. நீல சாயம் எது? டேபி. இது என்ன பண்ணா நிலையான செல்களை கரைப்படுத்த உதவக்கூடிய ஒரு சாயம். என்ன சாயம்? நீல ஒளிர்வு சாயம். அடுத்து மிஷன் போசன் 2.0. மிஷன் போசன் பொதுவாக மிஷன் போசன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018 மார்ச் 8 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா 2.0 மிஷன் போசன் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 2021. ஓகே, ஊட்டச்சத்து திட்டம் கூட சொல்லுவாங்க மிஷன் போசன். அடுத்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இந்திய குடிமகனாக பதிவு செய்ய இந்திய அரசியல் சட்டத்தின்படி குறைந்தபட்ச குடியிருப்புகள். இது எதாவது கொஸ்டின் கேட்டதா வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்திய வம்சாவளி இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் தங்கி இருக்கணும் அப்படின்னா 7 ஆண்டுகள் தான் சரியானது. என்ன சட்டம்? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. அடுத்து மண்வள அட்டை திட்டமானது பின்வருவனவற்றில் எதை உள்ளடக்கவில்லை? இந்த மண்வள அட்டை திட்டம் எப்ப கொண்டு வராங்கன்னா 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் மண்வள அட்டை திட்டம். எதை உள்ளடக்கலைன்னா இப்ப எதெல்லாம் உள்ளடக்கி இருக்காங்க மண்வள அட்டை திட்டத்துல?
கருத்தரித்தல் நடைமுறைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கான அடிப்படை வழங்குவது இது சரிதான். நம்ம உள்ளடக்கம் இல்லாத கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து மேலாண்மை நடைமுறைகளையும் உரங்களின் சீரான பயன்பாட்டை ஊக்குவிப்பது இதுவும் சரிதான். விவசாயியோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவது இது தவறு. அப்ப இதான் என்னது ஆன்சரு. அதே மாதிரி மண் பரிசோதனை ஆய்வு செயல்பாடு மேம்படுத்துவது வலுப்படுத்துவது இதுவும் சரிதான். அப்ப மண்வள அட்டை திட்டத்துல ஒரு பொருந்தாத ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் சி. விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்தியா யூனியன் பிரதேசங்கள்ல உயர்நீதிமன்றங்கள் அமைக்கலாம் அப்படின்னா, பொதுவாக மாநில உயர்நீதிமன்றங்கள் அமைக்குவது ஆர்டிகல் 214. யூனியன் பிரதேச உயர்நீதிமன்றம் அமைக்கலாம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 241. அடுத்து பின்வரும் சட்டம் எது இந்தியாவின் உயர் நீதிமன்றம் நிறுவுவது தொடர்பான உயர் நீதிமன்றம் அமைக்க தேவையான நிறுவுவது தேவையான சட்டம் எது? 1861 உயர் நீதிமன்றங்கள் சட்டம். 1861 உயர் சட்டத்தின்படிதான் 867 உயர் நீதிமன்றங்கள் அமைக்கிறாங்க. அப்ப இந்திய கான்ஸ்டியூஷன் 861 என்பது வேற, அரசு எண்கள் வேற. இதெல்லாம் உயர் நீதிமன்றம் நிறுவுவது தொடர்பான சட்டம் இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 861 நிறுவப்பட்டது 862. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அடுத்து கர்நாடக இசை நிகழ்ச்சியில பொதுவாக பயன்படுத்தப்படும் எந்த தாள வாத்தியத்தை கடம் என்று சொல் குறிக்கும்? எந்த தாள வாத்தியம்? பானை தான். இந்த தாள வாத்தியம் கடம்னா பானை. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுனா செர்சிப் அப்படிங்கிற மாவட்டம். இது எந்த மாநிலத்தில் இருக்கு? பொதுவாக இந்தியாவில் 2010 சென்சஸ் படி மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேட்ட கேரளா தான். ஆனா கல்வியற்ற மாவட்டம் என்பது ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டம் 2010 சென்சஸ் செர்சிப். அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மிசோரம் மாநிலம். எந்த மாநிலம்? மிசோரம் மாநிலம். அடுத்து இன்னொரு எந்த நிறுவனமானது 2024 ஜனவரியில பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட கொச்சி டு லட்சத்தீவுகள் நீர்மூழ்கி கண்ணாடி இலைகள் இணைப்பு திட்டத்துக்கு நிதி அளிக்கிறது ஆப்ஷன் கொண்டிருக்காங்க. இது சரியான விடை. 2024 ஜனவரியில தொடங்கியிருக்காரு. யார்? நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொச்சி லட்சத்தீவுகள் நீர்மூழ்கி கண்ணாடி இலைகள் இணைப்பு திட்டம். அதுக்கு நிதியளிக்கூடிய நிறுவனம் தான் உலகளாவிய சேவை கடமை நிதி USOF. உலகளாவிய சேவை கடமை நிதி யூனிவர்சல் சர்வீசஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட். அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலம் விவசாயத்துல பெண்களுக்கான தான்வா திட்டம் தொடங்கியிருக்கு அப்படின்னா தான்வா திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எதுல? விவசாயத்துல பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ்நாடு மாநிலம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து அப்ப இது ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த முக்கிய திட்டங்கள் பார்த்துக்கணும். பின்வரும் தேசிய தலைவர் யார்? 1939 ஆண்டு பார்வர்ட் பிளாக் கட்சி முற்போக்கு கழகம் என்று பார்வர்ட் பிளாக் தொடங்கியது 39 ஆண்டு. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 39 பார்வர்ட் பிளாக் கட்சி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு வழக்கறியுடைய சொர்க்கம். இந்திய அரசு வழக்கு சொர்க்கமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல சாதாரண குடிமக்களால் புரிந்து கொள்வது கடினம் என்று இந்திய அரசு அழைத்த தலை சிறந்த நபர்கள் யார் அப்படின்னா ஐவர் ஜென்னிங். யாரு? ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாரு? இந்திய அரசியலமைப்பு இது வழக்கறியோட சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இது சாதாரண குடிமக்கள் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு என்று சொன்னவர் யாருன்னா ஐவர் ஜென்னிங். அடுத்து இந்தியாவினுடைய வடக்கில் தெற்கு, அதாவது வடக்கிலிருந்து தெற்கு மேலிருந்து கீழாக, ஓகேங்களா? மேலிருந்து கீழாக பின்ன உயிர்குல காப்பகங்களோட சரியான விஷயம். மொத்தம் உயிர்குல காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு? 18. இதுல மேல இருந்து கீழே இந்த 3 வருஷம் எது கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் திபுர் சைக்கோ எங்க இருக்கு? அஸ்ஸாம். மானஸ் எங்க இருக்கு? அஸ்ஸாம். நோக்ரக் மேகாலயா. அப்ப வடக்கிலிருந்து தெற்காக, அப்ப மேல இருந்து கீழாக, இப்ப எது சரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்து மேல திபுர் சைக்கோவா, அடுத்து மானஸ், அடுத்து மேகாலயா, நோக்ரக். அப்ப என்ன சரியானது? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அப்ப எப்படி கேட்கிறாங்க? மேற்குல இருந்து கிழக்கா, கிழக்குல இருந்து மேற்கா, வடக்குல இருந்து தெற்கா, தெற்கு இருந்து வடக்கா, எந்த திசையில இருந்து அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும். மாநிலம் எங்க இருந்தது ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா. ஸ்மார்ட் இந்தியா கொண்டு 2015 கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா விருது 2020 எந்த நகரத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சரியானது சூரத். 2020 ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா விருது வென்ற நகரம் சூரத். அடுத்து கிராமப்புற வளர்ச்சிக்கு நிலையான விவசாய நடைமுறைகள் எவ்வாறு பங்களிக்கிறது? ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல கிராமப்புற வளர்ச்சிக்கு நிலையான விவசாயம் எப்படி பங்களிக்குதுன்னா, அதாவது மண் வளத்தோடைய ஆரோக்கியம், நீர் பாதுகாப்பு,
பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமாக, அதாவது மண் வளத்துடைய ஆரோக்கியம், நீர் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமாக சிறந்த நீண்டகால விவசாய உற்பத்தி, சிறந்த நீண்டகால விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கிறது. இதுதான் என்னது, கிராமப்புற வளர்ச்சிக்கு நிலையான விவசாய நடைமுறை பற்றி பங்களிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இது ஆர்பிஎஃப்எஸ்ஐ உடைய அந்த முதல் நடந்த டிசம்பர் நடந்த செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் பாருங்க. தொடர்ந்து ஆர்பிஎஃப்எஸ்ஐ உடைய கொஸ்டின் வருது. இது அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி என்டிபிசி, குரூப் டி, ஆர்ஆர்பி தேர்வுகள்ல பொதுவாக ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி தான் கொஸ்டின் தொடர்ந்து கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி நோட் பண்ணி பயங்கரமா டெடிகேட் பண்ணி படிங்க. 2025ல மத்திய அரசு பணியில கால் பதிப்போம். ஓகே.